புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சை மாத்திரைகள் வெளிமார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இதய நோயாளிகளுக்கு நிக்கோலமன் சிஜிட்ரோம் என்ற மாத்திரை வழங்கப்பட்டு வந்தது என்றும், கடந்த 4 மாதங்களாக இந்த மாத்திரை இருப்பு இல்லை என கூறி ஏழை மக்களை மருந்தாளர்கள் திருப்பி அனுப்புகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் வளர்ப்பு நாய் வைத்திருப்பவர்கள் பொது வெளியில் நாய்களை வாய் மூடி இல்லாமல் அழைத்து வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது போல புதுச்சேரியிலும் கொண்டுவரப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிகிச்சை மாத்திரைகள் விரைவில் வாங்கப்படும் என்றும், இதய நோய்க்கு வழங்கப்படும் மாத்திரைகள் வெளிமார்க்கெட்டில் விற்கப்படுகிறதா என கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியிலும் வாய்மூடி இல்லாமல் நாய்களை வெளியே அழைத்து வந்தால் அபராதம் விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.